Welcome back to my channel. This is GV Lakshmi, Financial Consultant. Once again, ஒரு நியூ டாபிக்கோட இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரீசெண்டாக நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம், சென்செக்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, நிஃப்டி வந்து திருப்பியும் ரெக்கவர் ஆகுமா, எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை லம்சம் இருக்குது எடுத்துடலாமா, என்னோடய சேவிங்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகும், திருப்பியும் போய் நிறைய உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ வரும்னு சொன்னீங்களே வரலையே என்ன ஆகும், நான் மாற்றிடட்டுமா அப்படின்னு, இல்லை நிறைய வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க மணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களே, இல்லை இந்த ட்ரம்ப் வந்து அவர் அனௌன்ஸ்மெண்ட் எவ்ரி டைம் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காரு, அதனால தான் எப்படி இருக்குது, எப்போ இதெல்லாம் சரியாகும், இப்படி வந்து நம்ம பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கோம். இப்போ இதுதான் ட்ரெண்டு. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாவே ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது என்னென்னா, டோன்ட் பேனிக் அண்ட் டோன்ட் சேஸ் யுவர் சேவிங்ஸை சேஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு பீரியடு தான். இது ஈஸியாக ரிகவர் ஆகிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு லாஸ்ட் 20 இயர்ஸில் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் நம்ம இதுக்காகவே ரொம்ப பயந்து வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை வந்து அப்படியே சேஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வி லூஸ் அவர் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அதனால் இந்த டைம் வந்து ஜென்ரலாக நம்ம எப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா, உங்களுக்கு இப்போ என்ஏவி ரேட் கம்மியாக இருக்கா, நீங்கள் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த டைம் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து நீங்கள் திருப்பியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, எப்போ மாதிரி இல்லை, இந்த வாட்டி ரொம்ப வந்து வொலட்டாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம், நீங்கள் வச்சுருக்கிற சேவிங்ஸையும் எடுக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். 1 or 2 months பாருங்கள், மேக்ஸிமம் 3 months கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அகைன் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், இந்த ஏதாவது வந்து இந்த ஃபண்டை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணலாமா, அந்த மாதிரி கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து நீங்கள் இங்கே லூஸ் பண்ணதெல்லாம் நான் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், எந்த ஒரு பேசிக்கான ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கித்தரேன் அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கித்தரேன் அப்படின்னு உங்களை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் இருந்து பிவேர் ஆஃப் தட் கைண்ட் ஆஃப் ஃபால்ஸ் அலகேஷன். ஸோ நீங்கள் வந்து இது அப்படியே பார்த்துட்டே இருங்க, ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. யார் பேனிக் ஆவாங்க அப்படின்னு சொன்னால், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, டைவர்சிஃபைடாக அவங்க போர்ட்ஃபோலியோவை வச்சுக்காதவங்க தான் ரொம்ப பேனிக் ஆவாங்க. நம்ம என்னோட இத்தனை வீடியோஸில் நான் என்ன சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஃபினான்ஷியல் பிளானிங்கை ப்ராப்பராக பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் டைவர்சிஃபைடாக ஒவ்வொரு உங்கள் போர்ட்ஃபோலியோவை வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்க, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. இப்போதைக்கு வந்து இந்த செக்மெண்ட் கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படின்னா வேறு இப்போ கோல்டோ லேண்டோ வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணும். ஸோ எதுவுமே இல்லை, நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு மொத்தமாக எல்லாமே வந்து நான் வந்து ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக பயம் இருக்கும். பட் ஸ்டில் நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக மார்க்கெட் ரிகவர் ஆகிடும். இது என்னோட பர்சனல் சஜஷன். அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங்கில் அடுத்த டாபிக் என்னென்னா, சைல்டுக்கான சேவிங் பிளான். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில், பழைய வீடியோ, நீங்கள் ஒரு வாட்டி அதையும் பாருங்கள். இது வந்து அகைன் இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கை வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா சில்ட்ரன் எஜுகேஷனோட இன்ஃப்ளேஷன் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2021 3.34% இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து இன்றைக்கி ஆவரேஜாக 11 to 12% இருக்குது 2024. ஸோ அந்தளவுக்கு இப்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, சேவிங்ஸ் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னா இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவை செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம கோல் பேஸ்டு சேவிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எவ்ரி டைம் நான் பேசும்போது கோல் பேஸ்டு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ உங்களோட கோல் என்னது, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம
டேர்ம் பிளான் பண்ணிட்டீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு, எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து உங்கள் சில்ட்ரனுக்கான சேவிங்ஸ். சில்ட்ரனுக்கு எதுக்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறோம்? எஜுகேஷனுக்காக பண்ணுவீங்க, வெட்டிங்காக பண்ணுவீங்க. இன்றைக்கி வெட்டிங்க்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ சில்ட்ரன் சேவிங்காக நிறைய எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. ஸ்டில் நீங்கள் ஒரு 5% ஆஃப் யுவர் ஆனுவல் இன்கம் சில்ட்ரனுக்காக எடுத்து வைங்க அப்படிங்கிறோம். ஒரு குழந்தைன்னா 5%, 2 குழந்தைன்னா 10% எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ இது எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம போடலாம்? திருப்பி இதையும் கொண்டு போய் ஹை ரிஸ்கில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா மேபி அந்த ஏஜில் பர்டிகுலராக நீங்கள் இயர் ஆன் இயர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து மேனேஜபிள், உங்களோட சேலரியிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சு நீங்கள் பே பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் எஜுகேஷன் போகும்போது லம்சம் தேவைப்படும். ஒரு 17 இயர்ஸில் அந்த மாதிரி டைமில் லம்சம் தேவைப்படும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து திருப்பி லோன் போகிறதுன்றது ரொம்ப ஹை ரிஸ்க்கு. ஸோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் இப்போலேருந்து சேவ் பண்ணுற அந்த 5% ஆர் 10% அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஹை ரிஸ்கில் பண்ணி வச்சிங்கன்னா மேபி அந்த இயர் கண்டிப்பாக வந்து ஹை ரிட்டர்ன்ஸில் தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ மாதிரி மார்க்கெட் அப்போ ஒரு வேளை டவுனாக இருந்ததுன்னா நீங்கள் எடுக்க முடியாமல் கூட போகலாம். ஸோ கம்பல்சரி சேவிங் அண்டு கேரண்டீடாக எனக்கு இப்போ 17ஆவது வருஷம் 15 lakhs வேணுமா, 20 lakhs வேணுமா, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டுட்டு பர்டிகுலர் இயரில் வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்கள வந்து நீங்கள் அடுத்த வருஷம் காலேஜ் போங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்த இயருக்கு பணம் தேவை. ஸோ அப்போது நம்ம இப்போலேருந்து சேவ் பண்ணுறது வந்து அந்த பர்டிகுலர் இயரில் கேரண்டீடாக ஒரு அமௌண்ட்டு வரா மாதிரி சேவ் பண்ணணும். செகண்டரி, அந்த மணி எஜுகேஷனுக்காகவோ சில்ட்ரனுக்காகவோ சேவ் பண்ண மணியை வந்து வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நம்ம டச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் அவங்களோட எஜுகேஷனுக்கோ மற்ற எக்ஸ்பென்சஸ்க்கோ இதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் வந்து என் சன் ரொம்ப நல்லா படிப்பான், நான் வந்து அவனை ஸ்காலர்ஷிப்லேயே படிக்க வச்சுருவேன், இல்லை எனக்கு வந்து அந்த டைமில் நாங்கள் லோன் யூஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஸ்டில் நீங்கள் சேவ் பண்ணுற மணி உங்கள் மணி தான். நீங்கள் லோனே போனாலும் சரி, ஸ்காலர்ஷிப் பண்ணாலும் சரி, இது குழந்தைங்களோட அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மணி கண்டிப்பாக யூஸ் ஆக தான் போகுது. ஸோ சேவ் பண்ணுற மணி வந்து கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்ரி இயர் வர மாதிரியும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 17 இயர்ஸில் ஒரு அமௌண்ட்டு வேணும், 18 இயர்ஸில், 19 இயர்ஸ், 20 இயர்ஸ், அந்த மாதிரி எவ்ரி இயர் ஒரு அமௌண்ட்டு வேணுன்ற மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போது இன்ஃப்ளேஷன் இவ்வளோ அதிகமாக வருது, என்ன மாதிரி காஸ்ட் இருக்கும்? இப்போ ஆவரேஜாக இன்ஜினியரிங்க்கு ஒரு 20 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 உங்களுக்கு ஒரு 11 to 12% நம்ம இன்ஃப்ளேஷன் ரேட் சொல்கிறோம். அப்போது 5.5 to 6 இயர்ஸில் வந்து டபுள் த காஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜாக இப்போ 2031 சேம் இன்ஜினியரிங் உள்ள போனோன்னா 40 lakhs கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவாக நீங்கள் பில் பண்ணுற மணி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட பர்பஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சேவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் இது வந்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இன்றைக்கி சில்ட்ரன் எஜுகேஷனுக்கோ சில்ட்ரனுக்கான நீடுக்கோ என்ன சேவ் பண்ணணுன்ற ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.